வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊறுகாய் சேலஞ்ச் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 யூடியூபர்ஸ் நாங்கள் சேர்ந்து வந்து சேலஞ்சஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு யார் ஊறுகாய் சேலஞ்ச் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாயத்ரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு வந்து சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. தக்காளி பூண்டு வச்சு ஒரு ஊறுகாய் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊறுகாய் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கிச்சன் டவலில் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒயிட் டவல் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களோட கிச்சன் டவல் அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஈரமுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து இது மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிடலாம். ஒயிட் டவல் எதுவும் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன கிச்சன் டவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எல்லாத்தையுமே கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ இது இப்படி வந்து வி ஷேப் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இருக்கக்கூடாது. இது வந்து நிறைய ஆட் ஆகும்போது நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா தக்காளியும் வெட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4ஆக கட் பண்ணிடுறேன். நம்மளோட தக்காளியை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒயிட் இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சாப்பர் இருக்குது. நான் இந்த சாப்பரில் தான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ வந்து சாப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எடுத்து இதில் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி பீசஸை போட்டுடுறேன். இப்போ வந்துட்டு இதை சாப் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக சாப் ஆகிருக்குன்னு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டும் வந்து நான் சாப் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டை பூண்டு எடுத்திருக்கேன். இது 2 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பூண்டு எவ்வளோ நம்ம சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் சாப் பண்ண போகிறதில்ல, இதை ஃபுல்லாக உரித்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பூண்டும் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் கத்திலேயே வந்து கையிலேயே தான் கட் பண்ணேன். எதுவும் வந்து நான் சாப்பரில் யூஸ் பண்ணல. இதுக்கு எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் இப்படி வந்து யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் வந்து உங்களுக்கு சாப்பிடா வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி இன்னும் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பூண்டையும் தக்காளியும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க அப்புறம் ஊறுகாய் செய்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அடி கனமுள்ள பாத்திரம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது அடி கனமுள்ள பாத்திரமோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா சூடாகட்டும். வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும் எண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு. ஆனால் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தக்காளி வந்து நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா மூடிடலாம். அப்புறம் அகெயின் வந்து கிளறி விட்டுடலாம். 5 minutes ஆயிடுச்சு. நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போவே வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கல்லுப்பு, அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணி அகெயின் வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அகெயின் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தெரியும் எண்ணெய் எப்படி வந்து பிரிஞ்சு மேலே நிற்குதுன்ட்டு. மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே வந்து தண்ணியும் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் புளிக்கரைசல் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ
இப்போ வந்து இந்த புளி தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கணும். அதனால் நான் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரும் வந்து உங்களுக்கு செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட வெந்தய பொடி வந்து இருக்குது. ஸோ நான் அதனால் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து இப்போ 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்தனாலும் ஒரு மாதிரி கச்சாப்பில் போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து வறுக்கும் போதும் ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் அது கூட கடுகும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து வெந்தய பொடி மட்டும்தான் வறுத்து வச்சுருந்தேன். அதனால் நான் வெந்தய பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம். இதில் வந்து நீ எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பாருங்கள் எண்ணெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வருது. எனக்கு இப்போவே வந்து ஸ்மெல் சூப்பராக வருது பாருங்கள். இது மிக்சியில் அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த பேஸ்ட்டு. ஆனால் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கல, ஜஸ்ட்டு சாப் பண்ணி தான் எடுத்தோம். வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தக்காளியை வந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்படி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இனி வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆர் சிம்லேயே போட்டாலும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் அல்லது இரும்பு கடாயில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தை அடிக்கடி செஞ்சு தருவாங்க. செம்மையாக இருக்கும். நாங்கள் சாப்பாட்டுக்கே இதை போட்டு சாப்பிடுவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வரணும். ஸோ இது வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மந்த் வரைக்குமே கெடாது. நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக வந்து நமக்கு வந்து வீட்டிலேயே செஞ்சுட்டோம் ஊறுகாய். ஸோ இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிப்புக்கு கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வெடிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ வந்து நம்மளோட எண்ணெயில் வந்து நான் கருவேப்பிலை தழை போட்டுடுறேன். கடைசியாக தான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி போடும்போது மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்மளோட ஊறுகாய் ஆட் பண்ணிடலாம். உடனே சூடோடவே ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஊறுகாய் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ கடையில் வாங்குறது ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய கலந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து தக்காளி தொக்கா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர்களுக்கெலாம் போனீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் 10 நாள் நீங்கள் போனீங்கனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கெட்டே போகாது. சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு கெட்டி ஆகுதுன்ட்டு ஊறுகாய். ஸோ வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்ததை நம்ம செஞ்ச ஊறுகாய். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்க யாருன்னு பார்த்துடலாமா. அவங்க தான் ஹலால் ஃபுட்டீஸ். நம்ம ஹலால் ஃபுட்டீஸ் அந்த சேனலுக்கு நம்ம வந்துட்டு நம்ம இந்த வெண்டைக்காயை வச்சு ஒரு பிக்கல் பண்ண சொல்லி தான் நம்ம அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அவங்களுக்கு இந்த சேலஞ்சை பாஸ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சேலஞ்ச் கொடுத்தவங்களும் நம்ம சேலஞ்ச் கொடுத்தவங்களும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மற்ற யூடியூபர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல்
ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.